கான்ஃபரன்ஸ் நிறைய கேதரிங்லாம் போயிருக்கோம். பட் இந்த மாதிரி ஸ்பீச் நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும். வெரி தேங்க்யூ சார். நீங்க எவ்வளவு நேரம் யோகா பண்றீங்க, எவ்வளவு நேரம் மெடிடேஷன்? பெரிய கைத்தட்டல் அருண்குமாருக்கு. சொக்கலிங்கம் அது ஆஃப் பண்ணி போடுகிறது வைப்ரேட். சொக்கலிங்கம் மெடிடேஷன் பண்ணுவதில்லை. லைட் ஆன்ல இருக்கு, ஸ்பீக்கர்ல போடுறது. சொக்கலிங்கம் தியானம் பண்ணதில்லை. அருண்குமார் 20 நிமிடம் தியானம் பண்ணிட்டு நிறைய 21 நிமிடம் வீட்டில் நாயா கையா மாறிடுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், சொக்கலிங்கம் பிறப்பு வரம் என்று நினைத்து நான் தவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். If you are going to make your life as a meditation, there is no need to do meditation at all. So I am very happy, thankful. You know, கேள்வி கேட்கணுமா சரவணன்? ஒரு இன்ட்ரெஸ்டான சார். இது வந்து நான் கேட்கறதில்ல, நான் எவ்வளவு நேரம் தூங்குகின்றேன். ஒரு பேஷண்ட்டுடைய பொண்ணு 2 மணிக்கு லைட் இருக்கிறானாப்பா அவருக்கு தெரியல. ஒரு பேஷண்ட்டுடைய டாக்டர் வந்து அவங்க பேர் ராஜேஸ்வரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு சந்தேகம் கேட்டு, ஏன் டாக்டர் நீங்க தூங்கவே மாட்டீங்களான்னு சொன்னாங்க. நீ தானே எழுப்பி விட்டு கேள்வி கேட்கிற. நான் எப்போதெல்லாம் முடியுதோ தூங்கி விடுவேன். ஆனால் என் உடம்பு ரொம்ப சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் 7 மணி நேரம் தூங்க முடியல. நான் நைட்டு 12லேருந்து காலை 6 மணி வரை இதுவரை 60 வருடமாக குறைந்து 2-3 பேஷண்ட் கால் இல்லாத பண்ண முடியாது. ஐ நெவர் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆஃப். இப்போ சமயத்தில் இந்த சென்னை டு அட்லாண்டா போனேன். 21 hours ஃப்ளைட்டில் யூ ஒன்ட் பிலீவ் மீ 16 hours I slept. உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்பெல்லாம் முடியாத தூங்கி விட வேண்டும். பட் செய்கின்ற தொழில் தெய்வமாக நினைக்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அருமையான கேள்விக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் என் சகோதரருக்கு. இன்னொரு கேள்வியா இருக்குமா? வேற யாரு ஒரு கேள்வி? எஸ், கடைசி கேள்வி சரவணன். வேற சொல்லிட்டு சொல்லுமா? சொல்லுங்க. பயாலஜிக்கல் கிளாக். பட் என்ன பயாலஜிக்கல் எப்படி டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அலாம் வச்சுக்கிட்டா நல்லது. இல்ல தூங்குற டைமும் எந்திரிக்கிற டைமும் if it is same practically every day you can do it. I have experienced. அது பண்ண முடியும். பட் சொப்பிங் பண்ண முடியாதுமா, அதுமே பண்ண முடியும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் மைண்ட் ப்ரீசெட் பண்ணிட்டோம்னா 5 o'clock 5 o'clock எழுந்திருக்க முடியும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். நைட்டு ஒர்க் பண்ணுறீங்களா, டே ஒர்க் பண்ணுறீங்களா, தி மூமெண்ட் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் and if you are going to create happiness from that, you will secrete endorphin. So செய்கின்ற தொழில் தெய்வமாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதான் நினைக்கின்றேன். இதுவரைக்கும் சொற்களை 2 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேன் பல வருடமாக. இனிமேல் சொற்களை ஒரு வேலையை சாப்பிட முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சரவணன் 110 வயசுல என்னை கூப்பிடுற நிலைக்கு வந்து விடுவாங்க. 100 வருடம் கடந்து வாழ வழிவிட்டு மிஞ்சிலாம் சாப்பிட்டு கோடான பஞ்சத்தில் இறந்தார்கள். 150 வருடங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கோடான கோடி. இப்ப பல கோடி மக்கள் இறப்பதற்கு காரணம் சாப்பிட்டு இறக்கின்றார்கள். என்ன சாப்பாட்டில் தான் இருக்கிறது உணர வேண்டும். ரொம்ப நன்றி மேடம். வேற ஏதாவது கேள்விங்க? எஸ், அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அத்தனை முடிச்சிடலாம். மேடத்தை கட்டாயம் கேட்க அவங்க தான் கூப்பிட்டாங்க. சொல்லுங்க மேடம். Sir, statin market is a very big market. How often do you prescribe statin? Every doctor prescribes statin, which we are against. What is your opinion, sir? பெரிய கேட்ட சகோதரிக்கு ஸ்டாட்டின் என்பது ஃபார்மசூட்டிக்கல் ட்ரிவன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஜென்ரலாக வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது கொடுப்பேன். மேக்ஸிமம் 2 to 3 months. அதுக்கு சில பேர் கொடுத்து நீங்கள் லைஃப் லாங் சாப்பிடணும், தவறான ப்ரொமோஷன்ஸ். After 2 to 3 months, if you are going to follow the 3 mantras of what I am saying, the positive lifestyle, they will not need it. The most important oil, எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உரையாமல் இருக்கிறதோ அந்த எண்ணெய் அனைத்து நல்லது. நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய். இப்போ நம்பர் 1 ஹாட் ஆயில் உலகம் மட்டும் விற்பது தெரியுமா? ரைஸ் பிரான் ஆயில். அரிசித்தவற்றில் எடுக்கின்ற எண்ணெய் ஆலிவ் ஆயிலோட பல மடங்கு நல்லது. So keep start using that. Another cholesterol go up, even the cholesterol has been elevated, it will come down by means of this oil.
தேங்காய் எண்ணெய் என்பது தாவரத்திலிருந்து வருகின்றது. பட் unfortunately contain maximum amount of saturated fat. The moment you consume, your liver converts into cholesterol. ஸோ தயவுசெய்து எந்த இதுவும் சாப்பிடுங்க. ஒரு கிலோகிராம் ரசித்து சாப்பிடுங்க. நீங்கள் 3 கிலோமீட்டர் நீங்கள் சாப்பிட தயாராக இருந்தால் தான் சாப்பிடணும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, 4 கிலோமீட்டர் நடக்கணும். எதுனாலும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்டு மருந்தனை வேண்டாம் டாக்டருக்கு அறிவியது போட்டி முடி சாப்பிட்டு தீர்மானத்தில் அடுத்த வேலை சாப்பிடணும் தவிர தயவுசெய்து வேலை வேலைக்கு சாப்பிடாதீங்க. பசி என்ற உணர்வு உங்கள் ஞானத்தில் எடுத்து செல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. போதுமா? Thank you, sir. Now, question came out but anyway, out of this 33 minutes of talks by our professor,